வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. நம்ம தோட்டத்துக்கு புது வருகையாக ஒரு 3 செடிகள் வந்திருக்கு. ஒன்று வந்து செவ்வாழை, இன்னொன்று ஏலக்கி வாழையா, இது வந்து ரோஸ்மெரி. இந்த கன்று ஒன்று வந்து 150 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். 150, 150, 300. இது ஒரு 360 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். 6 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி 500 செடி வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூ செடிகள். இதோ மல்லிகைப்பூ செடி, ரோஜா செடி, 2 ரோஜா செடி, அதில் ஒரு ரோஜா செடி இப்படி இருக்குது. இது லாஸ்ட்டாக பார்த்தா இட்லி பூச்செடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஏமாந்தனா இட்லி பூச்செடி. இதுவும் இட்லி பூச்செடி தான் நினைக்கிறேன், ஏன்னா இலை 1, 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பாரிஜாதம்னு சொன்னாங்க, அது ஒயிட் கலர் பூ. பார்ப்போம் வெயிட் பண்ணி. பாரிஜாதமாக இது என்ன சொல்லி என்ன செடியாக வருதுன்னு ஏமாத்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ தட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்போ வாங்கின 500 செடிகளோட ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு நட்டுக்கிட்டேன்ல, அது இப்போ ஒரு சக்கரவள்ளி கிழங்கு நட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கரும்பு செடி போயிடுச்சு, சங்குப்பூ செடிகள் இருக்குது. இன்றைக்கி மஞ்சள் கனகாம்பரம் பறிக்க போகிறேன். ஏற்கனவே ஜாதி மல்லிகைப்பூ பறிச்சிட்டேன். மஞ்சள் கனகாம்பரம் நல்லா கொத்து கொத்தாக இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ கட்டி காமாட்சி அம்மா வழக்குக்கு தாத்தா பாட்டிக்கெல்லாம் வச்சிடலாம் நினச்சிட்டுருக்கேன். நம்ம எவருக்கு மாதுளம் எலுமிச்சம் செடி, எலுமிச்சம் பழங்களை தந்துதான் இருக்குது. அழகாக பன்னீர் ரோஸ் அழகாக பூத்துருக்கு. இன்றைக்கி இன்னும் 2 முட்டுக்களும் இருக்குது. நல்ல மனம். இந்த கிட்டே வந்து நின்னாலே பன்னீர் ரோஸில் நல்ல மனம். கருவேப்பிலை செடியை ட்ரிம் பண்ணி விட்டேன், ஆனால் வளர்ச்சி இன்னும் வரல. அப்புறம் அந்த தொட்டிலிருந்து வச்ச செம்பருத்தி செடியும் 2 லெமன் ஒன்று கீழே வந்துருக்கு, எடுக்கணும். வெள்ளை சம்பங்கி இந்த அளவுக்கு நிறையா. இதுதான் தாய் செடி. இதுலேருந்து இவ்வளோ கன்று வச்சுருந்தது, நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன் அந்த கன்று. இஞ்சி செடிகளோட ஸ்டேட்டஸ் இது. மயில் மாணிக்கம் கொடி ஒன்று தானாக வந்திருக்கு. இந்த இதுக்கு விதவி வந்து ரொம்ப ஹாப்பி. அதே நான் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணியிருந்தேன். இதுவும் பன்னீர் முட்டுக்கள் வச்சுருக்கு. பன்னீர் ரோஸ். சிவப்பு பொன்னாங்கண்ணி செடி வாங்கி வச்ச பாருங்க, நல்ல கீரை வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு கீரை. இது கட்டிங்ஸ் வச்ச செடி தான் காட்டியிருப்பேன், அதுதான் இது. மருதாணி செடிகள். பப்பாயா விதை போட்டு 7 தடவை வளர்ந்துருக்கு, எடுத்து வைக்கணும் பூமியில். டேபிள் ரோஸ், என்கிட்ட பட்டன் ரோஸ் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம மஞ்சக்காட்டு அழகிகள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க. இன்று பிறந்த நாளுக்கான அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்.